இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். ஆமென். இந்த உபவாச ஜெபத்தில் கூட இந்த நாளில் கூட ஆண்டவர் வார்த்தைகளுக்கு நான் எங்களை திருப்பலாம். கண்களை மூடி கர்த்தாவே உம்மை துதிக்க இந்த வேலை எங்களோடு பேசும். உடைய வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனுமாக இருக்கும். இந்த வார்த்தைகள் எங்களோட இடைப்படும்படி ஜெபிக்கிறோம். நல்ல நாம் மையப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். எடுத்து வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஐசாயா chapter 30 verse 15. ஏசாயா 30:15. நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாய் இருக்கும் என்று, அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாய் இருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். நீங்களோ அப்படி செய்ய மனதாயிராமல், நீங்களோ அப்படி செய்ய மனதாயிராமல். அடுத்த வசனம். அப்படியல்ல, குதிரைகளின் மேல் ஏறி ஓடிப்போவோம் என்கிறீர்கள், அப்படியே ஓடிப்போவீர்கள். வேகமான வாகனங்களின் மேல் ஏறி போவோம் என்கிறீர்கள், அப்படியே உங்களை துரத்துகிறவர்கள் வேகமாய் துரத்துவார்கள். இந்த வார்த்தைகள் சொல்கிறது, அப்படியல்ல, குதிரைகள் மேல் ஏறி வேகமாய் ஓடி போவோம் என்கிறீர்கள், அப்படியே ஓடி போவீர்கள். வேகமான வாகனங்கள் மேல் ஏறி போவோம் என்கிறீர்கள், அப்படியே உங்களை துரத்துகிறவர்கள் வேகமாய் துரத்துவார்கள். ஆமென். இந்த நாள் செய்தியுடைய தலைப்பு அமெரிக்கையும் நம்பிக்கையும். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், ஏசாயா தீர்க்கன் மூலமாக சொல்லுகிறார், அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்க பலன். ஆமென். நமக்கு பலன் என்னவா? கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, அமெரிக்கையும் நம்பிக்கை. நம்ம அமர்ந்து இருக்கணும், அமைதியா இருக்கணும், கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிறது நம்முடைய பலன் சொல்லப்பட்டுள்ளது. அப்போ நம்ம அமைதியா இல்லாம கர்த்தர் மேல் நம்பிக்கை இல்லாது இருப்போமானால் என்ன அர்த்தம்? நாம் பலனை இழக்கிறோம் அல்லது பலன் இல்லாத நிலைமைக்கு தள்ளப்படுகிறோம். இந்த ஏசாயா தீர்க்கன் சொன்ன வார்த்தைகளை பார்க்கும்போது நல்லா கொஞ்சம் கூர்ந்து இந்த வார்த்தைகளை வாசிக்கலாமா? இந்த ஏசாயா 30ஆம் அதிகாரத்தில் கர்த்தருடைய வார்த்தை ரொம்ப தளதளிவாக சொல்லுகிறத வாசிக்க முடியும். அந்த 8ஆம் வசனம் முதல் வாசித்து பார்த்தீங்கன்னா ஒரு காரியத்தை சொல்லப்பட்டுள்ளது. என்ன சொல்லப்பட்டிருக்குது? கர்த்தருடைய வேதத்தை கேட்க மனது இல்லாதவர்கள் வாழ்வில் இந்த அமெரிக்கை நம்பிக்கை இருக்காது. கர்த்தருடைய வேதத்தை கேட்க மனமில்லாதவர்கள். வாசிக்கலாம். 8-9 வசனத்தை வாசிக்கும்படி கேட்க. ஐசாயா chapter 30 verses 8 and 9. இப்பொழுது நீ போய் இது பிற்காலத்துக்கு என்றென்றைக்கும் இருக்கும்படி இதை அவர்களுக்கு முன்பாக ஒரு பலகையில் எழுதி ஒரு புஸ்தகத்தில் வரை. இவர்கள் கலகமுள்ள ஜனங்களும் பொய் பேசுகிற பிள்ளைகளும் கர்த்தருடைய வேதத்தை கேட்க மனதில்லாத புத்திரருமா இருக்கிறார்கள். கேட்க வேதத்தை கேட்க மனமில்லாத புத்திரராக இருக்கிறாங்க. இன்றைக்கு கர்த்தர் நமக்கு சொல்றாரு அமெரிக்கை நம்பிக்கை. அதன் அர்த்தம் என்ன தெரியுமா? குவைட்னஸ் அண்ட் ட்ரஸ்ட். கர்த்தர் மேல் நம்பிக்கை. நமக்கு தெரியும் கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருப்பது. பிரபுக்களை 118 சங்கத்தில் வாசிக்கிறோம். பிரபுக்களை நம்புவதை பார்க்கலாம் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பதை நலம். மனுஷரை நம்புவதை பார்க்கலாம் 8ஆம் வசனத்தில் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பதை நலம். கர்த்தர் மேல் நம்பிக்கை. பணத்து மேலே உலகத்தின் மேலே பொருட்கள் மேல் நம்பிக்கை வைக்காம கர்த்தர் மேல் நம்பிக்கை. அடுத்தது அமெரிக்கை, குவைட்னஸ். குவைட்டா இருக்கணும். நம்ம குவைட்டா இருக்கிறோமா? இந்த காலையில் அதிகாலையில் இந்த வார்த்தையின் சத்தத்தை கர்த்தர் அனுப்பினார். குவைட்னஸ், அமெரிக்கை. நான் கர்த்தருடைய பாதத்தில் அமெரிக்கை அமர்ந்து இருக்கிறேனா? கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்வரை அமர்ந்து இருக்கிறேனா? யாத்திராகமத்தின் புஸ்தகம் எக்ஸோடஸ் 14:14. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 14:14 வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். நீங்க சும்மா இருக்கணும், கர்த்தர் யுத்தம் பண்ணணும். பல நேரங்களில் நாம யுத்தம் பண்றோம், கர்த்தரை சும்மா இருக்க வைக்கலாம்னு நினைக்கிறோம். இல்லை, கர்த்தருக்கு இதுக்கு வேலை கொடுக்குது, நம்மளே வேலையை முடிச்சிடலாம் சொல்லிட்டு என்ன பண்றோம்? யுத்தம் பண்றோம். கர்த்தர் அதில் விருப்பமாக இருக்கிறாரா? கர்த்தர் பிரியமாக இருக்கிறாரா என்பது முக்கியமான ஒரு காரியம். கர்த்தருடைய வேதம் அழகாய் சொல்லுகிறது, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அவர் யுத்தம் பண்ணணும், அவர் எனக்காக எல்லா காரியத்தை செய்யணும். நான் ஆண்டவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன், அவர் பாதத்தில் காத்திருப்பேன், அவரே நம்பிக்கொண்டிருப்பேன் என்ற விசுவாச நம்பிக்கை நமக்கு தேவை. ஆமென். பல நேரங்கள் நம்ம அப்படி இருக்கிறது இல்லை.
அமெரிக்கையாயிரு. எல்லாம் சொல்லுங்க, அமெரிக்கை. நம்பிக்கை நம்முடைய பலன். எல்லாம் சொல்லுங்க, அமெரிக்கை, நம்பிக்கை. ஆண்டவர் கிரியை செய்யட்டும், நான் அமைதலா இருப்பேன். ஆண்டவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன், அவர் எல்லா காரியத்தையும் செய்யட்டும், அதுதான் என்னுடைய பலன். இன்றைக்கு நான் எப்பொழுதும் அமெரிக்கை நம்பிக்கையை நான் விடுகிறேனோ அப்போது என் பலன் குறைகிறது. கர்த்தர் இந்த நாளில் நம்மோடு இடைப்படுவாராக, அவருடைய வார்த்தைகள் வல்லமையாய் கிரியை செய்வதாக. ஆமென். வேதம் சொல்லுகிறது, வேதத்தில் வாசிக்கும் போது இந்த வசந்த படிக்கிறப்பெல்லாம் எனக்குள்ள ஒரு கேள்வியே வரும். வாசிக்கலாம். நீதிமொழிகள் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். Proverbs chapter 17 verse 1. நீதிமொழிகள் 17:1 வாசிக்கும் போது, சண்டையோடு கூடிய வீடு நிறைந்த கொழுமையான பதார்த்தங்களை பார்க்கிலும் அமெரிக்கையோடு சாப்பிடும் வெறும் துணிக்கையே. அப்படின்னு என்னது? சண்டை போட்டுட்டு மட்டன் பிரியாணி, சிக்கன், சாரி மன்னிக்கணும், எல்லாம் காலையில் எந்த நிலைமையில இருந்து செய்தி கேட்டுட்டு இருக்கிறீங்க தெரியல, எங்கேருந்து கேட்குறீங்க தெரியல. எல்லாம் வாய் திறந்தாலே நான்வெஜ்ஜாக பேசுகிறாருன்னு நினச்சிக்காதீங்க. இன்றைக்கு உலகம் விரும்புறது, ஐயோ பயங்கரமான ஒரு பெரிய பேங்க்வெட், பெரிய விருந்து இருக்குது. ஆனால் அந்த விருந்து சண்டையோடு இருந்தால் சாப்பிட முடியுமா? சாப்பிட்ற மனசு வருமா? சண்டை, பிரச்சனை, போராட்டம், பெரிய விருந்து தான். ஆனால் அந்த குழப்படி நடுவில், பிரச்சனை நடுவில், போராட்ட நடுவில் மேலே நிம்மதியாக சாப்பிட முடியாது. என்ன சொல்லுவாங்க? சாப்பிட்றத விட நிம்மதியாக சாப்பிட விடுறீங்களா? நீதிமொழிகளில் தான், நீதிமொழியில் எழுதின சாலமோன் எழுதுகிறாரு, சண்டையோடு கூட கூடிய வீடு நிறைய கொழுமையான பதார்த்தங்கள், அவ்வளோ டேபிள் ஃபுல்லாக அவ்வளோ ஐட்டம் இருந்தாலும் சமாதானம் இல்லைன்னா, அமெரிக்கை இல்லைன்னா என்னது? 2 ரொட்டி துண்டு கூட, 2 வாய் சாப்பாடு கூட மனசுல உள்ள ஆழமா இறங்காது. காரணம் என்ன? துக்கம், கவலை, வேதனை. இன்றைக்கு அமெரிக்கை ரொம்ப அவசியமா இருக்குது. பிரசங்கின் புஸ்தகத்தில் வாசிக்கும் போது, எக்ஸிலியாஸ்டஸ் பிரசங்கின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, பிரசங்கி 9:17 அவர் இப்படியா எழுதுகிறத நம்ம வாசிக்க முடியும். வாசிக்கலாம். மூடரை ஆளும், வாசிக்கலாம். மூடரை ஆளும் அதிபதியின் கூக்குரலை பார்க்கிலும் ஞானிகளுடைய அமெரிக்கையான வார்த்தைகளே கேட்கப்படத்தக்கவைகள். ஞானிகளுடைய அமெரிக்கையான வார்த்தைகள். எந்த வீடா இருக்கலாம், அது குடும்பமா இருக்கலாம், எந்த இடமா இருக்கலாம், அமெரிக்கையான வார்த்தைகள், ஞானிகளுடைய அமெரிக்கையான வார்த்தைகளே கேட்கப்படத்தக்கவைகள். கேட்கிற வார்த்தை என்ன தெரியுமா? பொறுமையாக, நிதானத்தோடு, அமெரிக்கையோடு மாற்றத்தை உண்டு பண்ணுகிற வார்த்தைகள்லாம் கேட்கப்படத்தக்கவைகள். மூடரை ஆள அதிபதியின் கூக்குரல். என்னது? கூக்குரல். கூக்குரல் செய்யாதத அமெரிக்கான வார்த்தைகள் மாற்றத்தை கொண்டு வருகிறதாம். ஆமே. கர்த்தர் நாளில் கொடுக்குறாரு. நமக்கு சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? அமெரிக்கை, நம்பிக்கை. நான் கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருப்பேன், என் ஆவியை அடக்கி அமர பண்ணு. குவைட்னஸ். எல்லாம் சொல்லுங்க, குவைட்னஸ். நான் கர்த்தருடைய பாதத்தில் அமைதியாக உட்காருவேன். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற மகளே, மகனே, உன் வாழ்வில் வந்த பிரச்சனை நிமித்தம், போராட்ட நிமித்தம், சகோதரனே, பலவிதமான இன்னல்கள் நிமித்தம் அங்க இங்க ஓடி அலைந்து கொண்டிருக்கிறாயா? பலவிதமான காரியங்களை தேடி கொண்டிருக்கிறாயா? வியாதி படுக்கையில, பலவீனத்து நடுவில், பலவிதமான போராட்ட நடுவில் அங்க இங்க அலைந்து கொண்டிருக்கிறான். அதை செஞ்சா போதும், இதை செஞ்சா போதும், இப்படி மாற்றத்தை கொண்டு வந்துடலாம், இது நடந்துடும், அது நடந்து சொல்லி கொண்டிருக்கிறீங்களா? இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை என்ன தெரியுமா? அமெரிக்கை, நம்பிக்கை தான் உன்னுடைய பலன். ஆமென். கர்த்தருடைய பாதத்தில் அமைதியா உட்காருங்க. கர்த்தருடைய பாதத்தில் அவரை தேடுவதற்கு ஒருமுகப்படுங்க, அவரை அண்டிக் கொள்ளுங்க. ஹல்லேலூயா. வேதத்தில் அமெரிக்கையா இருந்த ஒரு மனுஷனை குறித்தும் வாசிக்கலாம். அமெரிக்கையா இல்லாம அலைந்த அந்த மனுஷனை குறித்தும் வாசிக்க போகிறோம். அந்த மனுஷன் பேர் ஆசா, கிங் ஆசா. ஆசா ராஜாவை குறித்து வாசிக்க போகிறோம். ஆமென். எல்லாரும் திருப்பிக் கொள்ளலாம் வேத புத்தகத்தை. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்திலிருந்து வார்த்தைகளை வாசிக்க போகிறோம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம், 2 Chronicle chapter 14 verse 1. முதலாம் வசனத்தில் வாசிக்கும் போது, ஆசா என்ற ராஜாவுக்கு பெயர் அர்த்தம் என்ன தெரியுமா? ஆசா என்ற ராஜாவுக்கு பெயர் அர்த்தம் என்ன தெரியுமா? டாக்டர். அவங்க அப்பா என்ன பேர் வச்சிருக்காரு? ஆசாக்கு பேர் என்ன? ஆசானா என்னது? டாக்டர், பிசிஷியன், மருத்துவர், மருந்து, சுகம் கொடுக்கிறவன். இதுதான் அவனுடைய பேருக்கு அர்த்தம். நல்லா தான் இருந்துச்சு. ஒரு காரியத்தின் தொடக்கத்தை காட்டில் அது முடிவு ரொம்ப அவசியம். அவன் பேரு டாக்டர்.
அப்பா அவனுக்கு பேர் டாக்டர் பேர் வச்சாரு. ஆனா சாவும் போது காலில் வியாதிப்பட்டவனாய் அவன் செத்து போனான். ஆனா அவனோட வாழ்வை தொடக்கம் என்ன தெரியுமா? வாசிக்கலாம். முதல் வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன். அபியா தன் பிதாக்களோட நித்திரை அடைந்த பின் அவனை தாவீதின் நகரத்தில் அடக்கம் பண்ணினார்கள். அவன் ஸ்தானத்திலே அவன் குமாரனாகிய ஆசா ராஜாவானான். இவனுடைய நாட்களில் தேசம் 10 வருஷம் மட்டும் அமெரிக்கையாய் இருந்தது. ஆசா ராஜாவானான். அபியாவின் குமாரனாகிய ஆசா ராஜாவானான். அவன் நாட்கள் 10 வருஷம் அமைதலாய் இருந்தது. 10 years silent years, quietness, அமைதி, அமெரிக்கையா இருந்தது. ஏன் அமெரிக்கையா இருந்தது? அமெரிக்கையா இருக்க வேண்டுமென்றால் காரணம் என்ன? எல்லாம் கவனிக்கணும். நம் வாழ்வில் அமெரிக்கையா இருக்க வேண்டுமானால் நம்ம வாழ்வில் அமெரிக்கை நம்பிக்கை, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறது. அமெரிக்கை சிலரை அமைதியாக இருக்குன்னா இருக்க மாட்டாங்க. அமைதியா இருக்க சொன்னதான் 4 வார்த்தை பேசுவாங்க. சரிப்பா பிரச்சனை முடிக்கலாம், அமைதியா இருந்தா மறுபடி 4 வார்த்தை. கர்த்தர் சொல்றது என்ன தெரியுமா? அமெரிக்கை நம்பிக்கை. ஆமென். வாசிக்கும் போது ஏன் அவன் நாட்கள் அமைதியில் இருந்தது, அமெரிக்கை நம்பிக்கை இருந்துச்சான். அமெரிக்கை கர்த்தர் ஏன் கட்டளையிட்டாராம்? வாசிக்கும் போது 2ஆம் வசனத்தை 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான். அந்நிய தேவர்களின் பலிபீடங்களையும் மேடைகளையும் அகற்றி சிலைகளை உடைத்து விக்கிரக தோப்புகளை வெட்டி தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தேடவும் நியாய பிரமாணத்தின் படியும் கற்பனையின் படியும் செய்யவும் யூதாவுக்கு கற்பித்து. கவனிங்க, இந்த வசனத்துல வாசிக்கும் போது அவன் வாழ்வில அவன் செய்த காரியங்களை 3 காரியங்களை உங்களுக்கு நான் காட்டி கொடுத்து விட்டு முடிக்க விரும்புகிறேன். கர்த்தர் நாமம் மகிமைப்படட்டும். முதலாவது ஒரு காரியம், கர்த்தரின் பார்வைக்கு செம்மை நன்மையானதை செய்தான். 3ஆம் வசனத்துல வாசிக்கும் போது அவன் வெட்டினான். 4ஆம் வசனத்துல அவன் கர்த்தரை தேடினான். 3வது அவன் கற்பித்தான். முதலாவது அவன் விக்கிரகங்களை, தோப்புகளை, மேடைகளை எல்லாவற்றையும் வெட்டினான். முதலாவது குறிப்பு வெட்டினான். அமெரிக்கை நம்பிக்கை வர வேண்டுமானால், அமெரிக்கா வர வேண்டுமானால் முதலாவது வெட்டணும். 2வது தேடினான். 3வது கற்பித்தான். என்ன தேடினா, என்ன கற்பித்தான்? இந்த காரியங்களை குறித்து வாசிக்க போகிறோம். 2ஆம் வசனத்தில் வாசிக்கும் ஆசா verse 2 தன் தேவனாய் கர்த்தரின் பார்வைக்கு நன்மை சமயமானதை செய்தான். எப்படி அவன் செய்தான்? அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். அந்நிய தேவர்களின் பலிபீடங்களையும் மேடைகளையும் அகற்றி சிலைகளை உடைத்து விக்கிரக தோப்புகளை வெட்டி. பாருங்க, அவன் வெட்டின என்னென்ன வெட்டினானா, அந்நிய தேவர்களின் பலிபீடங்களை, மேடைகளை எல்லாவற்றையும் அகற்றி. இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். அமெரிக்கா வர வேண்டாம், நம்ம வாழ்வில் தேவையில்லாத சில காரியங்களை நம்ம விட்டு அகற்றணும். ஆமா, அது தேவனுக்கு அருவருப்பு. ஒருவேளை நினைச்சுக்கிறேன், இது சூப்பர், இது சூப்பர், இது நல்லா இருக்கு, இது அலங்காரமா இருக்கு, இது ஒருவேளை பின்னாடி தேவைப்படலாம், வச்சுக்கலாம். இல்ல இல்ல இல்ல, அகற்றணும். விக்கிரகத்தின் காரியங்கள், அந்நிய ஆராதனை உண்டு பண்ற காரியங்கள் எல்லாவற்றையும் அகற்றினான். மேடைகளை அகற்றினான், சிலைகளை உடைத்தான், விக்கிரக தோப்புகளை வெட்டினான். முதலாவது வெட்டு, அகற்று, சீர்படுத்து. அந்த ரூட்ல ஒண்ணு இருக்கக்கூடாது. தேவன் அருவருக்கிற காரியங்களை ஆசா அப்புறப்படுத்துவதற்கு ஆயத்தமா இருந்தான். இன்னைக்கு நம்ம வாழ்வில் அப்புறப்படுத்த ஆயத்தமா இருக்கிறோமா? சில சொல்லுவாங்க, நான் ஆண்டவரை முழுசா நேசிக்கிறேங்க, அப்புறம் இப்ப இது என்னது, இதெல்லாம் அப்பா அம்மா காலத்துல இருந்து இருக்குது, அதனால எப்ப தேவைப்படன்னு வச்சிருக்கிறேன். இல்ல இல்ல இல்ல, முன் தேவனாய் கர்த்தர முழு இதயத்தோட, முழு ஆத்மாவோட, முழு சிந்தையோட, முழு பலத்தோட கர்த்தரில் அன்பு கூறுவாயாக. ஆமே. கர்த்தர் அருவருக்கிற விக்கிரகத்தின் கிரியைகள், மந்திர கிரியைகள், பிலிசூனிய கட்டைகள் கிரியைகள், மாந்திரகத்தின் கிரியைகள், இப்படிப்பட்ட கிரியைகளை சூழ்ந்து உங்க வீட்டில் அங்க இங்க கட்டி வச்சு அதை அவைகளை நம்பிக்கொண்டு அவைகள் மேலே நம்பிக்கை வைத்துக் கொண்டிருப்பாயா? இன்றைக்கு எல்லாவற்றையும் அகற்று. அவன் எல்லாவற்றையும் தன்னை விட்டு அகற்றினான். அல்லேலூயா. அகற்றுவது அவ்வளவு சாதாரண காரியம் இல்லை. அவன் அகற்றுவதற்கு ஒரு பெரிய அவன் விலைக்கிரயத்தை கொடுப்பதற்கு ஆயத்தமாயிருந்தான். சாதாரணமாக அவன் அகற்றிவிடவில்லை. 15ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய காரியம் இருக்குது. 15ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்க்கலாம். 15ஆம் அதிகாரம் 2 நாளாகும். 2 கிரானிக்கல்ஸ் 2 நாளாகும் 15ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்களை வாசிக்கலாம். உண்டு பண்ணின ராஜாவாகிய ஆசாவின் தாயான மாகாளையும்
ராஜாத்தியே இராதபடி ஆசா அவளுடைய விக்கிரகத்தை நிர்மூலமாக்கி தகர்த்து கிதரோன் ஆற்றண்டையிலே சுட்டெரித்து போட்டான். மேடைகளோ இஸ்ரவேலிலிருந்து தகர்க்கப்படவில்லை. ஆனாலும் ஆசாவின் இருதயம் அவன் நாட்களில் எல்லாம் உத்தமமாயிருந்தது. கவனிங்க, அவன் அகற்றுவது என்பது அவ்வளவு சாதாரணமான காரியமே இல்லை. ஒரு விலக்கரை, ஒரு பெரிய போராட்டம் தான். அவனுடைய தாய் என்ன செய்தால் 16ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, தோப்பிலே அருவருப்பான விக்கிரகத்தை உண்டு பண்ணின ஆசாவின் தாயாகிய மாகால் ஒரு விக்கிரக தோப்பையே வச்சுட்டு இருக்கா. அதுக்கு தேவையான எல்லா பூஜாரிகளையும் வச்சிருக்கிறா. அவளையே நீ ராஜாத்தின்ற பதவியே உனக்கு இல்லை. அவளை விலக்கி போட்டு தேவனை பிரியப்படுத்துவதற்காக அவன் சில காரியங்களை இழப்பதற்கு ஆயத்தமான விலக்கி போட்டு நிர்மூலமாக்கி தகர்த்து ஆற்றண்டையில சுட்டெரித்து போட்டான். அப்படியே கொண்டு போய் போடல, அங்க கொண்டு போய் அவன் போட்டிருந்தானா இன்னொருத்தன் கொண்டு வந்து தூக்கிட்டு போயிட்டு இருப்பான். நான் சொல்ல புரியுதா? நாம இது வேணான்னு தூக்கி போடுறது இன்னொருத்தர் தேவைப்படும் நினைக்கிறாங்க. வேதத்தில் அப்படிப்பட்ட காரியம் நடந்துருக்குது. இவன் ஆசா ராஜா வேணான்னு கொண்டு போய் அவன் அகற்றி உடைச்சு போட்டது மட்டும் சுட்டெரித்து போட்டான். அவன் தாயாகிய மாகாள ராஜாத்தின்ற பதவியே வேணாம் உனக்கு, அந்த பதவி இருப்பதற்கு உனக்கு தகுதி இல்லை என்று சொல்லி அந்த பதவியிலிருந்து அவளை நீக்கி விட்டான். ஒரு கட்ஸ் வேணுமா இல்லையா? அவன் தேவனுக்கு பிரியமானது மட்டும், தேவனுக்கு பிரியமானவர்கள் மட்டும்தான் அந்த அரண்மனை இருக்கணும். அப்படிப்பட்ட விக்கிரக கிரியைகள் எல்லாவற்றையும் அவன் உடைத்து போட்டான், அகற்றினான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சுட்டெரித்து போட்டான். தேவன் விரும்பாத காரியங்களை எல்லாவற்றையும் உடைப்பதற்கு, அகற்றுவதற்கு, நிர்மூலமாக்குவதற்கு அவன் ஆயத்தமா இருந்தான். ஆமென். கர்த்தருடைய ஆவியானவர் பேசுவாராக. உங்க வீட்டில் நீங்க அறியாம உங்களோட அறிந்து உங்க வீட்டில் வைத்திருக்கிற தேவனுக்கு பிரியம் இல்லைன்னு தெரியும், அதை நீ வச்சிருக்கிறீங்களா? அதை அகற்றுவதற்கு ஆயத்தமா இருங்க. வெற்றினான். இரண்டாவது குறிப்பு 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 2 நாளாகமம் 14:4. தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தேடவும். நிறுத்துங்க. தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தேடினான். இரண்டாவது குறிப்பு, கர்த்தரை தேடினான். யாரை தேடினா? கர்த்தரை தேடினான். அவன் நாட்கள்ல அவனோட வளர்ந்தவர்கள் இருக்கிறார்கள். ரெகோபயாமை போல, அவனுடைய தாத்தாவை போல அவன் என்ன செய்யல? நண்பர்களை தேடி அவனுடைய ஆலோசனைகளை கேட்கல. அவங்க ஆலோசனைகளை கேட்கல. ரெகோபயாம் செய்த காரியம் என்ன தெரியுமா? அந்த தேசத்துல வாழ்ந்த பெரியவருடைய, தன்னுடைய ராஜாவுடைய, சாலமோன் ராஜாவுடைய ஆலோசனைகளில் படி எல்லாவற்றுக்கும் ஆலோசனை கொடுத்து நடத்தின ஆலோசனைக்காரோட ஆலோசனையை ரெகோபயாம் கேட்காம தன்னோட வளர்ந்த வாலிபர்கள் சத்தத்தை கேட்டு அவன் என்ன செய்தான்? தவறான ஒரு தீர்மானம் எடுத்தான். எங்க அப்பா உங்களை இப்படி தண்டிச்சாரு, நான் உங்களை தேள்களெல்லாம் தண்டிப்பேன் என்று சொல்லி கடினமான உத்தரவு சொன்னான். அப்படிப்பட்ட காரியங்களை ஆசா செய்யல. அவன் என்ன செய்தான்? கர்த்தரை தேடினான். இரண்டாவது, அவன் நாட்கள்ல கர்த்தர் அமெரிக்கை நம்பிக்கை கொடுக்க காரணம் என்ன? கர்த்தரை தேடினான். கர்த்தரை தேட நாட்கள்லாம் அவத காரியத்தை கர்த்தர் வாய்க்க செய்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் தினந்தோறும் தேடினான். கர்த்தரை தேடுறதுக்கு அவன் இதயம் ஒருமுகப்பட்டது. அதனால்தான் வசனம் சொல்லுகிறது 2ஆம் வசனத்துல, கர்த்தரின் பார்வைக்கு நன்மை சமயமானதை செய்தான். கர்த்தரை தேடினான். இன்றைக்கு நம்முடைய இதயம் கர்த்தரை தேடணும். ஆமென். அதிகாலமே தேடணும், இரவுல தேடணும், நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் கர்த்தரை தேடணும். கர்த்தரை தேடாத நாட்கள் இருக்கவே கூடாது. அல்லேலூயா. ஒரு பாட்டு சொல்லுது, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. ஆமென். உம்மை பாடாத நாட்கள் இல்லையே. கர்த்தரை தேடணும். கர்த்தரை தேடாம வாழ்கிறோமா? மகளே, இன்றைக்கு சரீரத்தில் வியாதிகள், பலவீன, சுகல் நிமித்தம் நம்ம மருத்துவரை தேடுகிறோம். ஹாஸ்பிட்டலா தேடி அலைகிறோம். பணத்துக்காக அங்கங்க தேடி அலைகிறோம். ஏன் கர்த்தரை தேடுகிறது இல்லை? கர்த்தரை தேட ஆசா தன் இதயத்தை ஒருமுகப்படுத்தினான். கர்த்தரை தேடணும், தினந்தோறும் தேடணும். அவன் தேடுற மாத்திரமல்ல, அவன் பிள்ளைகளுக்கு, குடும்பத்திற்கு கர்த்தரை தேடுறதுக்கு சொல்லி கொடுத்தான். கர்த்தரை தேடணும். எல்லாம் சொல்லி கர்த்தரை தேடினான். ஆமென். மத்தேயு 6:33 ஏசு அதான் சொன்னார்ல, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவனுடைய நீதியை தேடுங்க, அப்போது இவைகள்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கர்த்தரை தேடுங்க. இன்னைக்கு கர்த்தரை தேடாம இருக்கக்கூடாது. அல்லேலூயா.
இன்னைக்கு நாம கத்தரை தேடாம இருக்கிறோம், கத்தரை வாஞ்சிக்காம இருக்கிறோம். உலகத்தின் பிரகாரம் உலகத்தை தேடி தேடி அலைகிறோம். காலை எழுந்த உடனே கண்ணை விழிச்ச உடனே போனை தேடுறோம். ஆமா, கண்ணு திறக்கவே முடியல, குருடரை போல தேடி அலைகிறோம். ஆமாவா? கத்தரை தேடுகிற இதயம் தேவை. கத்தரை தேடுவதற்கு ஆசா தன் இதயத்தை சாய்த்தான். கத்தரை தேடுறவங்க. இங்க ஒரு திருக்கதரிசன புத்தகத்தை வாசிக்கும் போது பார்த்தா ஒரு திருக்கதரிசி சொல்லுகிற வார்த்தைகள் வாசிக்கலாம். 15ஆம் அதிகாரம், 2 Chronicles, ஆசாவு குறித்து சொல்லப்பட்டிருக்கு. 15ஆம் அதிகாரம் வாசிக்கும் போது 1-2 வசனங்களை வாசிக்கலாம். 15ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கலாம். அப்பொழுது தேவனுடைய ஆவி ஓதேத்தின் குமாரன் ஆகிய அசரியாவின் மேல் இறங்கினதினால் அசரியா திருக்கதரிசனமா சொல்லுகிறான். வாசிக்கலாம். அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே, யூதா பென்யமீன் கோத்திரங்களின் சகல மனுஷரே கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். நீங்கள் அவரை தேடினார் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். Seek the face of God. தேவனுடைய முகத்தை தேடு. வாசிக்கலாம். அவரை விட்டீர்களே ஆகில் அவர் உங்களை விட்டு விடுவார். அவரை விட்டுறாத. அவரை விட்டுட்டுனா அவர் உன்னை விட்டுருவாரு. கர்த்தரை விட்டுறாத. அப்படின்னா என்ன அர்த்தம்? தேடுற தெரியுமா? கர்த்தரை கெட்டியா பிடிச்சுக்கோ, கர்த்தரை உறுதியை பிடிச்சுக்கோ, கர்த்தர் காலை பிடிச்சுக்கோ. மனுஷன் காலை பிடிக்கிறது நினைக்காத. கர்த்தர் காலை உறுதியை பிடிச்சுக்கோ, கர்த்தருடைய சமூகத்தை உறுதியை பிடிச்சுக்கோ, கர்த்தருடைய பிரசன்ன உறுதியை பிடிச்சுக்கொள். அல்லேலூயா. அவன் கர்த்தரை தேடினா. அசரியா தீர்க்கதரிசனமா சொல்றான், நீ கர்த்தரை தேடினா அவர் உங்களுக்கு வெளிப்படுவா. நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் உங்களோடு இருப்பார். ஆமென். தனிப்பட்ட ஜீவியமா இருக்கலாம், ஊழிய காரியமா இருக்கலாம், நாம் கர்த்தரோடு இருக்கணும். கர்த்தர் நம்மோடு இருப்பார். ஆமென். நம்ம ஜெபம் ஆண்டவரே என்னோட வாங்க ஜெபம் பண்றோம். கர்த்தர் நம்மோடு கூட வருகிறார். ஆனா நம்ம கர்த்தரோடு இருக்கிறோமா ஆராய்ஞ்சு பார்க்கணும். நீங்கள் கர்த்தரை தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். ஆமென். வாசிக்கும் 4ஆம் வசனத்துல வாசிக்கும் போது 15:4 வாசிக்கலாம். தங்கள் நெருக்கத்திலே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திரும்பி அவரை தேடின போது அவர் அவர்களுக்கு வெளிப்பட்டார். அவர் அவர்களுக்கு வெளிப்பட்டார். எப்பொழுது? கர்த்தரிடத்துக்கு திரும்பி அவரை தேடின போது. எல்லாம் சொல்லுங்க, அந்த வசனத்தை வார்த்தையில் அண்டர்லைன் பண்ணுங்க பார்க்கலாம். தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு திரும்பி, நெருக்கத்திலே தங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு திரும்பி, ஆண்டவர்கிட்ட திரும்பணும். உன் இதயத்தை கர்த்தரண்டை திருப்பி அவரை தேடின போது அவர் அவர்களுக்கு வெளிப்பட்டார். கர்த்தர் எப்போது வெளிப்பட்டார் தெரியுமா? உன் இதயத்தை கர்த்தருக்கு நேரா திருப்பி அவரை தேடு, கர்த்தரை தேடு. ஆசா கர்த்தரை தேடினான். முதலாவது வெட்டினான், இரண்டாவது கர்த்தரை தேடினான். மூன்றாவது வாசிக்கலாம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தேடவும். 14:4, 14:4. படியும் செய்யவும் யூதாவுக்கு கற்பித்தான். யூதாவுக்கு அவன் கற்பித்தான். என்னது அவன் கற்பித்தான்? ஆசாரியர் வார்த்தை எல்லாவற்றையும் கற்பிக்க சொல்றான். நியாயப்பிரமாணத்தை செய்ய தேவ ஜனங்களுக்கு அவன் கற்பித்தான். ஒரு தலைவனுடைய மிகப்பெரிய கடமை என்ன தெரியுமா? மிகப்பெரிய கடமை என்ன தெரியுமா? கர்த்தரை தேடுறது சொல்லிக் கொடுக்கணும். இரண்டாவது, கர்த்தருடைய வார்த்தைகளை, கர்த்தருடைய பிரமாணங்களை, கர்த்தருடைய வேதத்தை போதிச்சு சொல்லிக் கொடுக்கணும். ஆமென். வேதம் இப்படிதான் சொல்லுது, மகளே மகனே, வேதம் இப்படி சொல்லுது, இதன்படி நட, உன் வாழ்வில் ஆசீர்வாத நன்மை இருக்கும். அல்லேலூயா. அவன் நியாயப்பிரமாணத்தின் கற்பனைகள் படி யூதாவுக்கு, ஜனங்களுக்கு எல்லாருக்கும் கர்த்தருடைய வார்த்தைகளை அவன் போதிச்சான். நடந்தது தெரியுமா? 5ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, யூதாவுடைய எல்லா பட்டணங்களிலிருந்து மேடைகளையும் விக்கிரகங்களையும் அகற்றினான். அவனுக்கு முன்பாக ராஜ்யம் கர்த்தர் அவனுக்கு ராஜ்யத்தை அமெரிக்கையா கொடுத்தாராம். கர்த்தரை தேட 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 சண்டை இல்லாத ஒரு இளைப்பாறுதல், ஒரு ஓய்வை கர்த்தர் கொடுத்தாராம். தொடர்ந்து வாசிக்கலாம். அடுத்த வசனத்துல வாசிக்கலாம். கர்த்தர் அவனுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டதினால். கர்த்தர் எப்போ இளைப்பாறுதலை கட்டளையிட்டாரு? அவரை தேட அகற்றினான் முதலாவது, இரண்டாவது வெட்டினான் முதலாவது, இரண்டாவது தேடினான், மூன்றாவது கற்பித்தான். வார்த்தைகள் படி கர்த்தருடைய வசனம் இப்படிதான்பா சொல்லுது. அந்த வசனத்தின்படி அவன் செய்ய ஆரம்பிச்சான். செய்ய ஆரம்பிக்க 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 மாற்றம் வர ஆரம்பித்தது.
கர்த்தருடைய வார்த்தைகளை, கர்த்தருடைய உபதேசத்தை, கர்த்தருடைய வார்த்தைகளின் ஆழத்தை நம்ம அறிஞ்சிக்கணும். ஆமென். ஆண்டவர் பாதத்தில் உட்காரும் போதே அவர் வார்த்தையை தேடணும். அவர் என்ன சொல்றாரு? கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி நன்றி செலுத்தி அவரை துதிச்சு ஜெபம் பண்றோம். அது மாத்திரமில்லை, அவர் என்ன சொல்கிறார்? அவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு, அந்த வார்த்தையின்படி நடப்பதற்கு, நம் பிள்ளைகளுக்கு, நம் குடும்பத்துக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை போதிப்பதற்கு, அந்த வார்த்தைகளை கேட்டு நம்ம இதயத்தை மாற்றிக்கொள்வதற்கு நம்ம ஆயத்தமா இருக்கணும். அல்லேலூயா. குவைட்னஸ். ஆண்டவர் பாதத்தில் அமைதியா உட்காரு. கர்த்தருடைய வசனத்தின்படி செய்வதற்கு அமைதியா உட்காரு. அந்த வார்த்தைகளை கேட்க 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 நமக்குள்ள கர்த்தர் ஒரு மறுரூபத்தை கொடுக்கிறார். ஆமென். அதோடு என்ன நடக்குது வாசிக்கலாம். கர்த்தர் அவனுக்கு என்ன செய்தார்? 6ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, கர்த்தர் அவனுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டதினால் அந்த வருஷங்களில் அவனுக்கு விரோதமான யுத்தம் இல்லாதிருந்தது. யுத்தம் இருந்தது. எல்லாவற்றையும் கர்த்தர் யுத்தத்தை மாற்றி, யுத்தம் இல்ல. தேசம் அமெரிக்கையா இருந்தபடியினால் யூதாவிலே அரணான பட்டணங்களை கட்டினான். ஆமென். கட்டுகிறான். ஆமென். அடுத்தது 3 குறிப்பு தான். ஆனா நிறைய வாசித்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கும், அவன் அரணான பட்டணங்களை கட்டினான். அடுத்த வசனத்துல வாசித்து பார்த்தீங்கன்னா அரணான பட்டணங்களை கட்டினான். அது மாத்திரமில்லை, 7ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, அவன் யூதாவை நோக்கி, தேசம் நமக்கு முன்பாக அமர்ந்திருக்கையில் நாம் இந்த பட்டணங்களை கட்டி அவைகளுக்கு அலங்கங்கள், கோபுரங்கள், வாசல்களை உண்டு பண்ணி தாழ்பால் போட்டு பலப்படுத்துவோமாக. நம்முடைய தேவனாய கர்த்தரை தேடின போது சுற்றிலும் நமக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார் என்றான். அப்படியே கட்டினார்கள், அவர்களுக்கு காரியம் வாய்த்தது. ஆமென். ஆமென். 4வது குறிப்பு, அவர்கள் கட்டினார்கள். 5வது காரியம் வாய்த்தது. அவங்க என்னெல்லாம் செஞ்சாங்களோ எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க செஞ்சார். ஹல்லேலூயா. மகளே மகனே, நீ கர்த்தரை தேடினா கர்த்தர் உனக்கு காரியத்தை வாய்க்க செய்வார். வார்த்தையின்படி செய்தா நீ எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க செய்வார். உங்க வீட்டை கட்டுவார், குடும்பத்தை கட்டுவார், எதிர்காலத்தை கட்டுவார். கர்த்தருடைய வல்லமை, மகிமை பலமாய் பகிரங்கமாய் வெளிப்படும். அல்லேலூயா. ஆமென். ரதங்கள், குதிரைகள் என்று சொல்லி திரளான பராக்கிரமசாலிகள். ஆமென். அடுத்த வசனத்தை வாசிக்கும் போது, கர்த்தர் அவனுக்கு வில்லை நாணேற்ற பராக்கிரமசாலிகளுடைய சேனையை கர்த்தர் எழுப்பி கொடுக்கிறார். அல்லேலூயா. யுத்தம் இல்லை, ஆனா ஒரு டீமை ரெடி பண்றான். ஒரு வாரியர் டீமை அவன் யுத்தத்துக்கு ரெடி பண்றான். ஒரு இளைப்பாறுதலை கொடுக்குறாங்க. எல்லாம் ட்ரெயின்டு ஒரு பராக்கிரமசாலிகள் கூட்டம் வருகிறது. ஆமென். அப்போ அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு எத்தோப்பியர் கர்த்தர் இளைப்பாறுதலை கொடுத்தாரு. இளைப்பாறுதலுக்கு பிறகு எத்தோப்பியன்ஸ் அவர்களுக்கு விரோதமாக வந்து பெரிய யுத்தம் பண்ண வராங்க. லட்சக்கணக்கான ஜனங்க யுத்தத்துக்கு வராங்க. அந்த சூழ்நிலை ஆசா என்ன செஞ்சான் தெரியுமா? ஆண்டவரே, பலம் உள்ளவனுக்கு ஆகிலும் பலனற்றவருக்கு ஆகிலும் உதவி செய்து லேசான ஒரு காரியம். ஆமாம், நான் பலம் இல்லைனோ தெரியல ஆண்டவர், என் பலத்தை சார்ந்துக்கல, உங்களை சார்ந்திருக்கிறேன். நீங்கள் யுத்தத்தில் ஜெயம் கொடுக்கணும்னு சொல்லி கர்த்தரை சார்ந்து கொண்டு ஆசா ஒரு ஜெபம் செய்கிறான். அடுத்து என்ன தெரியுமா? கர்த்தர் அவனுக்கு லேசாய், அவன் ஆண்டவரே உங்களுக்கு லேசான காரியம்னா கர்த்தர் அதை அவனுக்கு லேசா முடிய பண்ணார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு லேசான காரியம். அல்லேலூயா. பழைய பாட்டு, லேசான காரியம். ஆண்டவருக்கு லேசான காரியம் சொன்னா பாருங்க, கர்த்தர் எத்தோப்பியர் எல்லாரும் அவனுக்கு முன்னாடி லேசா கர்த்தர் முடிய பண்ணினார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எத்தோப்பியரை முடியடிக்கும்படி கர்த்தர் கிருபை செஞ்சார். ஆமென். அது மாத்திரம், அதுக்கு பிறகு எத்தோப்பியர் அவனுக்கு விரோதமாக அவங்க யுத்தம் பண்றதுக்கு ஜெயம் பெறவே இல்லையா. ஆமென். 13ஆம் வசனத்துல வாசிக்கும் போது அவங்க எல்லாரும் நொறுங்கி போனார்கள். அவர்களுக்கு கொள்ளை, மிகுதியான கொள்ளை அடிச்சான் அவன். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு யுத்தத்துல ஜெயத்தை கொடுக்குது மட்டுமல்ல, ட்ரெயின் பண்றது மட்டுமல்ல, வந்த யுத்தங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தாரு, கொள்ளை பொருளை கொடுத்தாரு. அவன் ஆசீர்வாதம் மிகுதியா இருந்தது. ஆமென். கொள்ளை பொருள் மிகுதியா அழைக்கப்பட்ட 14ஆம் வசனத்துல வாசிக்கும் போது மிகுதியான கொள்ளை பொருளை கர்த்தர் கொடுத்தாராம். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் வல்லமையான மகிமையானவர்களை செய்தாராம். ஆமென். மிகுதியான கொள்ளை பொருளை கொடுத்தாராம். 15ஆம் வசனத்தை வாசிக்கும் போது மிருக ஜீவன்கள் இருந்த கொட்டாரங்களையும் அவர்கள் இடித்து போட்டு திரளான ஆடுகளையும் ஒட்டகங்களையும் சாய்த்து கொண்டு எருசலேமுக்கு திரும்பினார்கள். ஹல்லேலூயா. ஆமென். திரளா கர்த்தரை தேடும்போது கர்த்தர் திரளான ஐஸ்வர்யத்தையும் ஆசீர்வாதத்தையும் மிருக ஜீவன்கள், ஒட்டகம் எல்லாவற்றையும் கர்த்தர் திரளாய் கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த நாளில் கர்த்தர் அமெரிக்கை நம்பிக்கை, நீ கர்த்தர் மேல அமெரிக்கையோட கர்த்தர் பாதல நம்பிக்கையோட உட்காரு மகளே. அமெரிக்கை நம்பிக்கையுமே உன் பலனா இருக்கும். இன்னைக்கு பலவீனமா ஃபீல் பண்றியா? கர்த்தர் பாதத்துல உட்காருவதற்கு நீ தவறிவிட்டாய் என்ற அர்த்தம்.
அமர்ந்திரு. ஆண்டவர் பாத்துல அமர்ந்திரு. வேதமெல்லாம் அதான் சொல்லுகிறது, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். குவைட்னஸ், குவைட் டைம். உங்க வாழ்க்கையில் குவைட் டைம் இருக்கிறதா? அமைதியாக ஆண்டோட பாதத்தில் உட்காருகிற நேரம் இருக்கிறதா? பல ஊழியங்களை சொல்லுவாங்க, do you have a quiet time with God? தேவனோட அமைதியாக இருக்கிற நேரங்கள் என்பது உனக்கு இருக்கிறதா என்று கேட்பது வழக்கம். இன்றைக்கு அந்த அமைதியான நேரங்கள் உன் வாழ்வில் இருக்கிறதா? குவைட்னஸ், கர்த்தர் பாதத்தில் அமைதியாக உட்காருறது, குவைட் டைம். வேதமும் நானும் அந்த வேத வார்த்தைகளை படித்து அந்த வார்த்தைகள் அப்படியே ஜெபமாய் கர்த்தருக்கு சொல்லி, கர்த்தாவே என் வாழ்வில் திருத்த வேண்டியவை நான் திருத்துகிறேன், மாற்ற வேண்டியவை மாற்றுகிறேன் என்று சொல்லி கர்த்தரோட நல்மனம் பொருந்துகிற ஒரு வேலை நம்ம வாழ்வில் ரொம்ப அவசியமான ஒரு காரியமாக இருக்குது. இன்றைக்கு முழுசாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கலாமா? ஒரு எச்சரிப்பையோடு கூட முடிக்க விரும்புகிறேன். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. அந்த ஆசா பயங்கரமான பராக்கிரமசாலியாக இருந்தான். வேதம் சொல்லுகிறது, ஆசாவுடைய அரசாண்ட 35ஆம் வருஷம் வரையிலும் தேசம் அமைதியாக இருந்தது, யுத்தம் இல்லாது இருந்ததுன்னு வாசிக்கிறோம். 16ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது அவன் அதுவரையில கர்த்தரையே நம்பி கர்த்தரையே அண்டி கொண்டு கர்த்தரையே காரியங்களை அவன் செய்தான். அதுக்கு பிறகு ஒரு யுத்தம் வருது. அந்த யுத்தத்தில் அவன் கர்த்தரை தேடாம தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிற வெள்ளியும் பொன்னையும் எடுத்து எதிரி ராஜாவு கைக்கு அவன் அனுப்புறான். அந்த இடத்துல ஒரு பெரிய மாற்றம் உண்டாகிறது. அவன் கர்த்தருடைய ஆலோசனையின்படி செய்யலை. அதனால கர்த்தருடைய தீர்க்கதரிசி பேசுகிற ஞான திருஷ்டிக்காரன் 7ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, 2 நாளாகும் 16:7 வாசிக்கும் போது, அக்காலத்திலே ஞான திருஷ்டிக்காரனாகிய அனானி யூதாவின் ராஜாவாகிய ஆசாவினிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் சீரியாவின் ராஜாவை சார்ந்து கொண்டபடியினால் சீரியா ராஜாவின் இராணுவம் உமது கைக்கு தப்பி போயிற்று. உன் கைக்கு தப்பி போயிற்று. யுத்தத்தில் அவளை கர்த்தரை முறியடிக்க நினைச்சாரு. கர்த்தரை சார்ந்து கொள்ளாம சுய பலத்தை சார்ந்துட்டு வெள்ளியும் பொன்னையும் அவன் அனுப்புறான். அனுப்பி அவன் யுத்தத்தில் ஒரு தந்திரமான யோசனை செய்யலான்னு நினைக்கிறான். அதனால யுத்தம் கை மாறி போகிறது. அதனால கர்த்தருடைய சித்தத்துக்கு திட்டத்துக்கு அவன் முரண்பாடாய் செய்கிறான். அதுவரையிலும் கர்த்தருடைய வார்த்தையை சார்ந்து கொண்டு நடந்தவன் அவன். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம், 7ஆம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மிகவும் ஏராளமான ரதங்களும் குதிரை வீரரும் உள்ள இருந்தார்கள் அல்லவா? நீர் கர்த்தரை சார்ந்து கொண்ட போதோவெனில் அவர்களை உமது கையில் ஒப்பு கொடுத்தாரே. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தில் மதி இல்லாதவராய் இருந்தீர். ஆகையால் இது முதற்கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும் என்றான். யுத்தங்கள் நேரிடும். நீ கர்த்தரை சார்ந்து கொள்ளாம உன் சுய பலத்தை சார்ந்து கொண்டதுனால இதுக்கு பிறகு உன் வாழ்வில் யுத்தங்கள் நேரிடும் என்று சொல்றான். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். உடனே அவன் என்ன ரியாக்ட் பண்றான்? அதிநிமித்தம் ஆசா ஞான திருஷ்டிக்காரன் மேல் சினந்து கடுங்கோபம் கொண்டு அவனை காவல் அறையிலே வைத்தான். இதெல்லாமலும் அக்காலத்தில் ஜனங்களுக்குள் சிலரை கொடூரமாய் நடப்பித்தான். இந்த ஆசாவுடைய காரியங்கள் பாருங்க. இதுவரையிலும் அமெரிக்கை நம்பிக்கையோட குவைட் கிங்கா இருந்தாரு, கர்த்தருக்கு பிரியமான ராஜாவா இருந்தாரு. ஆனா 35 வருஷம் ரெய்னிங் பீரியட்ல ஒரு காரியமும் இல்லை. அதுக்கு அடுத்த அந்த கடைசி 6 வருஷங்கள் அவன் நடந்த காரியம் என்ன தெரியுமா? கடைசி 6 வருஷங்கள் கொடூரமான நாட்களாய் கொடூரமான வருஷங்களாய் இருந்தது. அவன் கர்த்தரை சார்ந்து கொள்ளாதனால அநேக யுத்தங்கள் வந்தது. நடந்து என்ன தெரியுமா? வாசிக்கும் பார்த்தீங்கன்னா 39ஆம் வருஷத்துல அவனுடைய அரசாண்ட 39ஆம் வருஷத்துல 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆசா அரசாண்ட 39ஆம் வருஷத்திலே தன் கால்களில் வியாதி கண்டு அவன் நோவு மிகவும் உக்கிரமாய் இருந்தது. அவன் தன் வியாதியில் கர்த்தரை அல்ல பரிகாரிகளையே தேடினான். வியாதியில் அவன் கால்கள் நோவு கண்டு வியாதி இருந்தது. கால்கள்ல சுகமாக முடியாத வியாதியா இருந்தது. நோவு கண்டு அவன் கால்கள் சுகமாகவே இல்லை. அப்போ வேதம் சொல்லுகிறது, அவன் தன் வியாதியிலும் கர்த்தரை அல்ல பரிகாரிகளை தேடினான். கர்த்தரை தேடினவன் இப்போ கர்த்தர்லாம் தெரியுமா எனக்கு, கர்த்தர்லாம் தெரியுமா எனக்கு, நான் அந்த காலத்தை எப்படி ஜெபம் பண்ண தெரியுமா? அவைக்கிற வாழ்க்கை அப்படியே மங்கி போய் அவன் பரிகாரிகளை தேடினான். ஹாஸ்பிட்டலாக போனான். ட்ரீட்மெண்ட் மாறி ட்ரீட்மெண்ட் என்று பரிகாரிகளையே தேடினான். அவன் பேருக்கு அர்த்தமே டாக்டர், அவன் பேருக்கு அர்த்தமே பரிகாரி.
ஆனா அவன் என்ன செய்ய ஆரம்பிச்சான்? அவனுடைய முடிவு என்ன தெரியுமா? பரிகாரிகளே தேடினான். கர்த்தரை தேட மனம் இல்லை, கர்த்தருடைய வார்த்தைப்படி செய்வதற்கு மனம் இல்லை. வசனம் சொல்லுகிறது, ஆசா தான் அரசான 41ஆம் வருஷத்தில் வியாதியோடவே மரித்து தன் பிதாக்களோட நித்திரை அடைந்தான். வியாதி மாறாமையே, யுத்தம் மாறாமையே, மனசஞ்சலத்தோட, வேதனையோட, கண்ணீரோடவே, துக்கத்தோடவே அவனோட மரணம் இருந்தது. காரணம் என்ன? கர்த்தரை தேடுறதை விட்டுட்டான். இன்றைக்கு கர்த்தரோடு இருந்தவங்க கர்த்தரை தேட விட்டு விட்டீங்களா? மறுபடியும் கர்த்தரை தேட ஆரம்பிங்க. உங்க சந்ததி மேல ஆசீர்வாதம் இருக்கும். கர்த்தரோட வார்த்தையின்படி செய்ய ஆரம்பிங்க. ஆசா வாழ்க்கையில் நாம் கண்டுகொள்ற முக்கியமான 3 காரியங்கள்: வெட்டினான், 2வது கர்த்தரை தேடினான், 3வது வேதத்தை கற்பித்தான். ஆண்டவர் வார்த்தையின்படி செய்ய, அவரையே அண்டிக் கொண்டு, அவரையே பற்றி கொண்டு நடக்க இன்றைக்கு அர்ப்பணிக்கலாமா? கண்களை மூடி தெய்வ சமூகத்தில் ஜெபிக்கலாமா? அமெரிக்கையும் நம்பிக்கையும் உங்கள் பலனாய் இருக்கும். அமெரிக்க நம்பிக்கை. அமெரிக்கையோடு தொடங்கினவன் அழுகையோடு முடித்தான். அமெரிக்கையோடு தொடங்கினவன், ஆண்டவர் பாதத்தில் தொடங்கினவன், அழுது கொண்டு வேதனைக்குள்ள அவன் முடிச்சான். இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. இந்த வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் உங்களோட இடைப்படுவாராக. மகளே, மகனே, இன்றைக்கு அவளோட வார்த்தையின்படி செய்ய உன்னை அர்ப்பணிப்பாயா? அவரோட வார்த்தையின் வெளிச்சத்தில் உன் வாழ்வை ஆராய்ந்து பார்ப்பாயா? உடைய வார்த்தைப்படி செய்ய என்னை அர்ப்பணிக்கிறேன், உடைய வார்த்தைப்படி வாழ என்னை ஒப்பு கொடுக்கிறேன். அமெரிக்கையும் நம்பிக்கை என் வாழ்வில் பிரதானமாய் நான் கொள்றேன் ஆண்டவரே. உங்க சமூகத்தில் காத்திருப்பேன், உடைய வார்த்தையே தியானிப்பேன், உங்களையே அண்டி கொண்டிருப்பேன், உங்களை தேடுறதை விடவே மாட்டேன் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. உங்களை தேடாம வாழ்ந்த நாட்கள் போதும் ஆண்டவரே, உங்களை மறந்து வாழ்ந்த நாட்கள் போதும் ஆண்டவரே, உங்களை விட்ட நாட்கள் போதும் ஆண்டவரே. இன்றைக்கு உங்களை தேட போற ஆண்டவரே. உங்களை தேடும் போது நீங்க காரியத்தை வாய்க்க செய்வீங்க ஆண்டவரே. நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை விட்டீர்களாகில் அவர் உங்களை கைவிடுவார். ஓ, இந்த எச்சரிப்பின் வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம். ஆசாவின் வாழ்க்கை இதனால் எங்களோடு பேசுது ஆண்டவரே. டாக்டர் என்ற பெயருடைய மனுஷன் ஆண்டவரே, கடைசியில் டாக்டர்களையே தேடி மரித்து போனானே ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். இந்த நாளில் அமெரிக்கை நம்பிக்கை எங்கள் பலனாயிருக்கு ஆண்டவர். உங்களையே தேடுவாண்டவரே, உங்கள் வார்த்தையே பற்றி கொண்டு வார்த்தையின்படி நடப்பாண்டவரே. இன்றைக்கு எங்கள் வாழ்வில் ஒரு மனம் திரும்புதலை, ஒரு மாற்றத்தை பரிசுத்த ஆவியான கட்டிடமடி ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தை கேட்க ஒவ்வொரு மேலும் வல்லமை, அபிஷேகம், பிரசன்னம், ஆவியான அனுக்கிற நன்மை உண்டாகும்படி ஜெபிக்கிறோம். வல்லமையானவர்களை செய்வீராக ஆண்டவர். ஆன்லைன்ல ஆஃப்லைன்ல இணைந்திருக்க ஒவ்வொரு மேலும் இப்பொழுது தெய்வீக பிரசன்னம் இறங்கட்டும், கிருபை இறங்கட்டும். உடைய வார்த்தைகளை பலமாய் கிரியை செய்வதான்னு ஜெபிக்கிறோம். உடைய வார்த்தையின் வெளிச்சத்தில் எங்களை நாங்களே ஆராய்ந்து பார்க்க ஆண்டவர், திருத்த வேண்டியவர்களை திருத்த ஆண்டவரே, தேவனை தேட அவருடைய வார்த்தையின்படி செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இப்பொழுது என்னுடைய வல்லமையான அபிஷேகம் இறங்குவதாக, சுகமளிக்கிற வல்லமை இறங்குவதாக, வியாதிகள், பலவீனங்கள், சுகவீனங்கள் மாறுவதாக, அற்புதங்கள், அதிசயங்களை செய்வீரான்னு ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக கிருபைக்கு அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்து விலையேறப்பட்ட வல்லமை நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். எல்லாரும் இணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவர்கள் கண்ணின் ஐக்கியம் வழி நடத்தலும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.